நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்டருடைய குலத்தில் உதித்தவர் பராசர மகர்ஷி. அவருடைய திருக்குமாரர் வேதவியாசர். வியாசருடைய தவ புதல்வனாக சுகர் பிறந்தார். இவர்கள் எல்லாரும் ஓரொரு புராணத்தை நமக்கு கொடுத்து வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வைத்தவர்கள். வசிஷ்டாச்சாரியரோ இக்ஷ்வாகுகுல அரசர்கள் அனைவருக்கும் சிறந்த மதியூக மந்திரி என்னென்னெல்லாம் செய்வானோ அவை அனைத்தையும் செய்து குலகுருவாக விளங்கினார். பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தை நமக்கு கொடுத்தார். வியாசர் மகாபாரதத்தையும் பாகவதத்தையும் இயற்றினார். சுகர் அதை உலகத்தில் பிரச்சாரம் செய்தார். இப்படி பெருமை படைத்த குடும்பத்தினை நாம் வணங்கி அவர்கள் சொல்லியிருக்கும் கருத்துகளில் நெஞ்சை செலுத்துவோம். ரிஷிகள்னு கூறினாலே எல்லாரும் சந்நியாசிகள் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் பொதுவாக சந்நியாசி என்பவர் துறவரம் மேற்கொண்டவர். துறவி, சந்நியாசி என்று அவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. காஷாய வேஷ்டி கட்டிக்கொண்டு கையிலே தண்டத்தை ஏந்தி கொண்டு சந்நியாசிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வெளி தோற்றத்தால் சந்நியாசி முடிவு செய்யப்படுகிறாரா, அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், பண்புகள், அவர்கள் கடைப்பிடிக்கும் விரதங்கள், இவற்றை குறித்து அவர்கள் சந்நியாசிகள்னு சொல்லப்படுகிறார்களா? இதை பற்றித்தான் விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு கூற முற்படுகிறார். வெறுமனே உடுப்பாலோ வெளி அடையாளங்களாலோ ஒருத்தன் சந்நியாசியாகி விடுவதில்லை. இன்னென்ன தன்மைகள் இருந்தாலே அவன் சந்நியாசி. கீதையின் 18வது அத்தியாயத்தில் தொடக்கத்தில் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சந்நியாசி என்பது யார், தியாகி என்பவன் யார், இந்த ரெண்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆவல் உள்ளது, கண்ணா கூறுகிறாயான்னு கேட்டார். அப்போ கண்ணன் உலகத்தில் சந்நியாசிகளென்னு ஆறாறு சொல்லப்படுகிறார்களோ அதெல்லாத்தையும் கூறினார். தியாகிகளும் சந்நியாசிகளும் வெவ்வேறு அல்லர், ரெண்டும் ஒன்றுதான் என்பதையும் தெளிவுபடுத்தினார். அப்புறம் தன்னுடைய அபிப்பிராயப்படி எது சந்நியாசம் என்றும் கூறுகிறார். நாம் சந்நியாசிகள் என்னால் அனைத்தையும் துறந்தவர், முற்றும் துறந்தவர் என்று வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அனைத்தையும் விட்டு சந்நியாசிகள் வாழ வேண்டும். ஆனால் கண்ணனுடைய வார்த்தையை பார்த்தால் அப்படி இல்லை. நியதஸ்யசு சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாத்தஸ்ய பரித்யாகः தாமசா பரிகீர்த்திதः. 18வது அத்தியாயம் தொடக்கத்தில் சொல்கிறார், நியதஸ்யது சந்நியாசா. சந்நியாசம்ங்கிறது கர்மங்களை விட்டுவிடுதல், எந்த செயலையும் புரியாதல் இருத்தல் என்று பலர் கூறுகிறார்கள். நோபபத்யதே அர்ஜுனா, அது பொருந்தாது. எல்லா செயல்களையும் விடுவதானால் அப்போ பகவானுக்கு தொண்டு செய்வதையும் விட்டுடணுமா, உலகத்துக்கு நன்மை செய்வதையும் விட வேண்டுமா, புண்ணிய கர்மங்களை செய்வதை விட முடியுமா, மக்களுக்கு நல்லது செய்த விட முடியுமா? எல்லாவற்றையும் விட்டவன் சன்னியாசின்னு சொன்னால் இதெல்லாத்தையும் எந்த மனிதனும் விட முடியாது. கடைசி வரைக்கும் பெருமானுக்கு பிடித்ததை செய்துதான் தீர வேண்டும். ஆக கர்மங்களையே விட்டு விடுதல் சந்நியாசம். இது கண்ணனுக்கு ஏற்புடையதல்ல. பின்ன எது சந்நியாசம்? 3 தியாகங்கள் தான் தியாகம். அதுதான் சந்நியாசம். கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விடு, செயலை விட்டு விடாதே. எல்லா செயல்களையும் செய்யணும். சாஸ்திர சம்மதித்த அனைத்தையும் செய்ய வேண்டும். பகவானுக்கு பிடித்தமான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நாமெல்லாம் சரணாகதர்கள், பெருமான் திருவடிகளே சரணம்னு பற்றி விட்டோம். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது ஏதுமில்லை. பல பேர் உலகத்தில் இந்த பேச்சு நிலவுகிறது. நாமெல்லாம் பெருமாளே உன் திருவடிகளே சரணம் என்று சொல்லிவிட்டால் எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், பெருமாள் காப்பாற்றுவார், அவர் நம்ம மன்னிச்சுடுறார், எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறோம் இல்லையா? அது அல்ல. பின்ன சரணாகதிங்கிறது என்ன,
சந்நியாசம்ங்கிறது என்ன? அனைத்தையும் விட்டு அவனை பற்றுவதுன்னு சொன்னால் தொண்டுகளை விட்டுன்னு பொருள் ஆகாது. நாம் செய்கிறோம்னு எதையோ நினைச்சிருக்கமே, அந்த எண்ணத்தை முதலில் விட்டு நாம் செய்பவன் அல்லன், பகவான் செய்விக்கிறான். கர்த்தா காரயிதாச்ச சகான்னு சொல்லுவார்கள். செய்பவனும் அவன், செய்விப்பவனும் அவன். அப்ப நான் அவன் கையில் ஒரு கருவி, அவ்வளவே. ஆக சந்நியாசின்னு சொன்னால் கர்மங்களை விட்டு விடுபவன் அல்ல, தொண்டுகளையே நிறுத்தி விடுபவன் அல்ல. உலகத்தில் என் வந்தால் நமக்கென், இவராண்டால் அவராண்டால் யாது நடந்தால் நமக்கென் என்று இருக்கக்கூடாது. மக்களுக்கு எது தேவையோ கண்டிப்பாக அதை நாம் செய்யணும். எல்லாவற்றுக்கும் குரல் கொடுக்க வேண்டும். இது எது நல்லது நடக்கிறதா பாராட்டணும், தீயது நடக்கிறதா மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும். அது இல்லாமல் கண்டே கொள்ளாமல் என் பாட்டை நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னோடு முடிந்தது என்று நம்மை சுற்றி ஒரு வட்டத்தை இட்டு கொண்டு வாழ்ந்தால் அது சந்நியாசம் அல்ல. அனைவரோடையும் தான் நம்ம வாழறோம். எல்லாருக்குள்ளும் ஆத்மா உண்டு. எந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா, ஓரோர் ஆத்மாவுக்குள்ளும் பகவான் எழுந்துருள் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது யாரை விட்டு கொடுத்து விட முடியும்? அனைவருக்காகவும் தான் பாடுபட வேண்டும். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று தினப்படியே 4000 திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் முடியும் போது இந்த வாழி திருநாமத்தை சொல்லி பெருமானிடமும் ஆழ்வார் ஆச்சாரியர்களிடமும் வேண்டுவது வழக்கம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். கடலாலே சூழப்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அனைவருமே வாழ வேண்டும். எதுக்கு? நான் தான் சன்னியாசியாச்சே, எல்லாரும் வாழணும்னு வேண்டிக்கணுமானால் எல்லாரும் நன்னா இருக்கணும், பெருமான் நன்னா இருக்கணும், அனைவரையும் பகவான் ரட்சிக்கணும். இந்த எண்ணத்தை விட்டு விடுவதே முடியாது, தொண்டை விட முடியாது. ஆனால் அப்படி செய்துவிட்டு நான் செய்தேன்கிற எண்ணத்தை விட்டு விட வேண்டும். பெருமானிடத்தில் புத்தியை சமர்ப்பித்து, பெருமானிடத்தே நம்முடைய செயல்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து அந்த பலனில் பற்று வைக்காமல் செய்யப்பட்டால் அதுதான் சிறந்த கர்மம். அவனே சந்நியாசி. சந்நியாசின்னு சொன்னால் தான் செய்தேன்கிற எண்ணத்தை விட்டுடுறார், தாழ்ந்த பலத்தில் விருப்பம் கொள்ளுவதில்லை, பலத்தையும் திறந்து விடுகிறார். இந்த கர்மா என்னுடையது என்கிற எண்ணத்தையும் விட்டு விடுகிறார். அவன்தான் சந்நியாசின்னு கண்ணன் சொல்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதான்யபிது கர்மாணி சங்கம் தியக்த்வா பலானிச்ச, கீதா ஸ்லோகம். இந்த கர்மங்களை எல்லாம் அதில் இருக்க பற்றையும் விட்டுடு, பலங்களையும் விட்டுவிடு. இவையெல்லாம் பலத்துக்காக செய்யக்கூடாது. பின்னே கர்த்தவ்யானி இதுமே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம் செய்ய பகவான் செய்ய சொல்லியிருக்கார். இது நம்ம கடமை, இனிமையான கடமை. அதற்காக இத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணத்தோடே செய்வாய். கர்ம நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டுடு. தாழ்ந்த பலத்துக்கு ஆசை வைக்காதே. இதோ குளம் வெட்டினேனே, பதிலுக்கு எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று பலத்துக்கு ஆசைப்படாதே. குளத்தை பகவான் வெட்ட சொல்லியிருக்கார். ஊராருக்கு நல்லது, எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கும், அதற்காக செய். கோவில் கட்ட சொன்னார், பக்தி வளரட்டும், எல்லாருக்கும் சாந்தி நடவட்டும், அதற்காக செய். பெயருக்காகவோ புகழுக்காகவோ இதன் மூலம் பணம் வருங்கிறதுக்காகவோ புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காகவோ இந்த பலத்தை எதிர்பார்க்காதே. இப்படி அவன் செயலாற்றுகிறானோ அவனைத்தான் தியாகி, சந்நியாசி என்று கண்ணன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே உலகத்தில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அனைத்தையும் விட்டு விடுவது சந்நியாசம் அல்ல, பற்று விட வேண்டியதுதான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதை போன்ற ஆசைகளையெல்லாம் விடுவது சந்நியாசம். ஆனால் அடியன் பெருமானிடத்துலையும் ஆசை விட்டுட்டேன், பாகவதாலிடத்தில் ஆசையை விட்டுட்டேன், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஸ்ரீசூக்திகள், என்னென்ன ஆன்மீக புத்தகங்கள் எல்லாத்துலேயும் ஆசையை விட்டுட்டேன். இது சன்னியாசியின் பேச்சல்ல, இது தப்பித்து ஓடுபவனுடைய பேச்சு. இது இத்தனையை விட்டுட்டு ஓட முடியுமா? இதெல்லாம் இருக்க வேண்டும். ஒருத்தர் இல்லறத்தில் இருக்கிறார், அவர் சந்நியாசம் பெற்றுக்கொள்கிறார்னு வச்சுப்போம். இல்லறத்தில் வாழ்ந்தவர்களும் சன்னியாசிகளாவது உண்டு. இப்போ வைணவ மரபுப்படி பார்த்தா இல்லறத்திலிருந்து சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுவார்கள். சங்கராச்சாரியருடைய அத்வைத மதத்தின்படி பார்த்தோம்னால் பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுவார்கள். எப்படியும் இருக்கட்டும், ஒரு ஆசிரமத்திலிருந்து மற்றொரு ஆசிரமத்துக்கு போகிறோம். அப்போ என்ன வழக்கம்னா, கீழே எந்த ஆசிரமத்தில் இருந்தோமோ அதனுடைய அத்தனை சொத்து பத்தையும் விட்டுவிட வேண்டும். ஒரு ஆண்மகன் சன்னியாசி ஆறார்னால் அப்போ மனைவியை விட்டு பிரிய போகிறார், வீட்டை விட்டு பிரிய போகிறார், சொத்து பத்தை விட்டு பிரிய போகிறார், எல்லாத்தையும் பிரிஞ்சுடுவார். ஆனால் அவர் ஏற்கனவே நல்ல ஞானியாக பக்தராக இருந்திருந்தார்னு வச்சுங்கோ,
சந்நியாசம் வாங்கிக்கணும்னா எல்லாத்தையும் விடணும்னு சொல்லியிருக்கு. ஆகவே நான் இல்லறத்தில் இருக்கும்போது சம்பாதித்த ஞானத்தையும் விட்டு வர வேண்டும். எவ்வளவு பக்தனாக இருந்தேனோ பக்தியும் தொலைச்சிட்டு வரணும். எத்தனை நல்லவர்களோட சாது சமாகமம் எனக்கு உண்டோ அவளோடெல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா சந்நியாசம் வாங்கினுட்டேன். இப்படி யாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டது இல்லையே. சொத்தை விட்டுடு சுகத்தை விட்டுடுன்னு சொல்கிறாளே தவிர ஞானத்தை விட்டு வா, பக்தியை விட்டு வா, சத் சங்கத்தை விட்டு வா சொல்ல மாட்டார்கள். ஏன்? புத்தகத்தை இப்போ ஆழ்வார் பாசுரம் புஸ்தகம் இருக்குது, மகாபாரத புஸ்தகம் இருக்குது, பாகவத புத்தகம் இருக்குது, ராமாயண புஸ்தகம் இருக்குது, ஆழ்வார் பாசுரங்கள் புத்தகம் இருக்குன்னால் ஒருத்தர் அதையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கணுமான்னா ஒரு சுவாமி 20-30 வருஷமாக இந்த புத்தகங்களை ஆய்ந்து நிறைய குறிப்புகள் எழுதி வைத்திருக்கலாம். அவர் இல்லறத்தில் இருந்துக்காருன்னு வச்சுப்போம். அப்புறம் அந்த சுவாமி சன்னியாசம் வாங்கிக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த புஸ்தகம் குறிப்பெல்லாம் கூட விடத்தக்கதா? அல்லவே. இதெல்லாம் ஞானம் சம்பாதிக்கும் கருவின்னா அப்போ கண்டிப்பாக அவையத்தனையும் உண்டு. பின்ன எதில்லை? உலக சுகத்தில் நாம் பற்றறுத்து கொள்ள வேண்டும். ஞானத்தையோ பக்தியையோ அறுக்க ஒண்ணாது. ஆக சந்நியாசங்கிறதை நாம் நன்கு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாமே ஒத்தொத்தரும் சன்னியாசியாக இருக்கலாம். மனைவியை விட தேவையில்லை, மக்களை விட தேவையில்லை. இதெல்லாம் வெளியாக அடையாளங்கள். சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கணும்னா அப்படி. ஆனால் நாம் வாழும் வாழ்க்கையிலேயே கூட தாராளமாக சன்னியாசிகளாக வாழ முடியும். எப்போது? செய்யும் செயலில் நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டு, இன்ன பலத்துக்காகங்கிற எண்ணத்தை விட்டு, இந்த கர்மா என்னுடைய கர்மா என்கிற எண்ணத்தையும் விட்டால் நாம் ஒத்தொத்தருமே சன்னியாசியாக வாழலாம். இந்த சமயத்திலே ஒரு முக்கியமான கேள்வி, அதற்கு புதிய பதில் பார்ப்போம். நான் இப்போ வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கேன், நல்லதெல்லாம் செய்கிறேன், எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவுறேன், நோய் நொடியில் வாடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் போய் உதவுறேன், கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் படித்து காட்டுறேன். இதை போல் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். பல பேர் கண் மருத்துவமனை வச்சுருக்கலாம், கால் மருத்துவமனை வச்சுருக்கலாம். பல பேர் ஏழை குழந்தைகளுக்கு ஆசிரமங்கள் நடத்தி டெஸ்டிடியூட் சில்ட்ரனுக்கெல்லாம், கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் இருக்கலாம், முதியோர்களுக்கு இல்லம் நடத்தி செய்யலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப நல்ல தன்மை தான். ஆனால் இப்படியே நல்லவனாக மட்டும் இருந்துட்டா போருமா? தர்மத்தின் வழி தான் அவர் நடக்கிறார். ஒரு அதர்ம காரியம் பண்ண மாட்டார். ஆனால் அந்த தர்ம காரியத்தை செய்யும் போதே அதற்கு பலனை எதிர்பார்த்தாலோ அல்லது இந்த காரியம் பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லாமல் நானே செய்கிறேன் என்று நினைத்து செய்தாலோ அது சிறந்த தர்மம் ஆகாது. ஒரே வேலை தான். இப்போ விஷம் இருக்குது, சாப்பிட்றேன், உயிர் போடும். ஆனால் அந்த விஷத்தை மருந்தாக்கி சாப்பிட்றேன், அது விஷத்துக்கு முறிவு மருந்தாக இருக்குது. பாதரசம் மெர்க்குரி இருக்குது, அது அப்படியே சாப்பிட்டா 1000 ப்ராப்ளம். ஆனால் பாதரசம் எத்தனை மெடிசனல் யூஸ், பல இடத்துல மெடிசன்ஸுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? அப்போ ஒரு பொருள் அப்படியே எடுத்துக்கொண்டால் அது நல்லது செய்யாது. ஆனால் அந்த பொருளை வேற ஏதான் ஒன்றோட சேர்த்து அதை உட்கொண்டால் நல்லது செய்கிறது. அதே போல் ஒரு தர்ம காரியத்தை நாம் தர்மமாக மட்டும் செய்தால், அதை செயலாக மட்டும் செய்தால் நமக்கு அது நல்லது செய்யாது. ஆனால் அதையே பலத்தில் விருப்பம் இல்லாமல் பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து விட்டு செய்தால் அது சிறந்த மருந்தாகிறது, தர்மமாகிறது. இதுக்காகத்தான் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. செய்யும் செயலை பெருமானிடத்தில் சமர்ப்பித்து செய்ய வேண்டும். நான் செய்தேன், நான் ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கேன், நான் அநாதை இல்லம் கட்டியிருக்கேன், நான் முதியோர் இல்லம் கட்டியிருக்கேன், நான் ரொம்ப நன்னா நடத்தின்னு இருக்கேன் என்று இருக்கக்கூடாது. நல்லது தான். எல்லாமே பண்ணாமல் ஊருக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறவாளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள் உயர்ந்தவர்கள். எதுவுமே பண்ணாத இருக்கிறவர்களுக்கு இவர்கள் தேவையில்லை. ஆனால் இவர்களே இன்னும் உயரணும்னு வச்சுங்க, மேற்கொண்டு உயர்ந்த கதி அடைய வேண்டும். இந்த லோக வாழ்க்கை இன்பம் மட்டும் போராது, அந்த லோக வாழ்க்கையிலும் இன்பம் வேணும்னு சொன்னால் அப்போ இந்த செய்யும் ஓரொரு செயலையும் யத் அஷ்னாசி யத் கரோஷி யத் ஜுஹோசி யத் அஷ்னாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம்னு கண்ணன் கூறுகிறார். ஏ கௌந்தேய அர்ஜுனா, நீ எதை சாப்பிடுகிறாயோ, எதை ஹோமம் பண்ணுகிறாயோ, என்ன தவம் புரிகிறாயோ, என்ன விரதம் இருக்கிறாயோ, அது அத்தனையும் எனக்கு என்று அர்ப்பணித்து விட்டு கண்ணன் திருவடிகளிலே சமர்ப்பித்து விட்டு செய்வாய். அப்போதான் உனக்கு சிறந்த பலம் கிடைக்கும். ஆக நல்லவனாக மட்டும் இருந்தால் போருமா? கண்டிப்பாக நல்லவனாக இருக்கணும். கூடவே பக்தனாக இருந்து நல்லவனாக இருக்கணும். வெறும் நல்லவனாக இருந்தால் இந்த லோகத்தில் நன்னத்தான் இருப்போம், அதற்குரிய பலம் கிட்டும். ஆனால் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்காமல் செய்தால் அது உயர்ந்த பலத்தை ஒரு நாளும் கொடுக்காது. ஆக சந்நியாசியா வீட்டில் இருந்தபடியே வாழலாம்ங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம். ஒரு செயலை செய்யும்போது நான் செய்கிறேங்கிற புத்தியை விட்டு, தாழ்ந்த பலத்தில் எண்ணத்தை விட்டு
பெருமானிடத்தில் சமர்ப்பித்து செய்ய வேண்டும். அப்பதான் நல்ல செயலா மட்டும் இல்லாமல் தர்மமாய் உயர்ந்த கண்ணனிடத்திலே அனுக்கிரகம் புரிவதாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டோம். இதை இன்றைக்கு நாம பார்த்தோம்.